தமிழ் மக்கள் அனைவருக்கும் சாம் கவி விலாக்ஸின் கவிதாவின் அன்பு வணக்கம். நம்ம இப்போ டெய்லரிங் தான் பார்த்துட்ருக்குறோம். இப்போ நம்ம பேக்கில் நம்ம எடுத்தாச்சு, பீஸ் எடுத்தாச்சு. அடுத்தப்புறம் ஹேண்டு பீஸ். பேக் எடுத்த உடனே ஃப்ரண்ட்டுக்கு போயக்கூடாது, கைக்கு வந்துடணும். கை வெட்டிட்டு தான் ஃப்ரண்ட்டுக்கே போகணும். இப்போ இந்த ஹேண்டு கரெக்டாக அந்த மடிப்பு இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு என்ன செய்வேன்னா, நான் ஸ்கேல் எடுத்து இதுக்குள்ளார விட்டு உள்ள துணியோட மேல் துணியோட உள்ளே இருக்க துணி ஒட்டியிருக்கான்னு பார்த்துப்பேன். அதுக்கப்புறம் இப்படி கீழே பார்க்கணும் எல்லாம் ஒன்றா இருக்கான்னு. இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற துணி கொஞ்சம் குட்டையாக இருக்குது. இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கேலை வச்சு நம்ம கோடு போட்டுக்கணும். ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. கையோட உயரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7, அப்புறம் ஒரு பாயிண்ட் 1. ஆனால் இது லைனிங் இல்லாமல் தைக்கிறதுனால எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும். அப்போ 8. அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு 2. அப்புறம் எவ்வளவு அகலம் அப்படின்றத, கைக்கு எவ்வளோ அகலம் வைக்கணும் அப்படின்றத எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கு கை ஷோல்டர்லேருந்து நல்லா பிடிச்சிக்கிறணும். பிடிச்சிட்டு இந்த ஆம்கோலையும் சேர்த்து பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி வச்சு எவ்வளோ இருக்குன்றத கரெக்டாக வச்சு பார்த்துறோம். இப்போ இதை 6.75 வருது. அப்புறம் அகலம் நான் 6.75 தான் வைக்கணும். இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கணும். நீங்கள் ஹேண்டுக்கு ரொம்ப அதை இதை செய்யணும்லாம் கிடையாது. இந்த மாதிரி போட்டாலே ஹேண்டு நீட்டாக வந்துடும். மேலே 2 துணியும் உள்ளே நான் கரெக்டாக உட்காந்துருக்கணும். இப்போ வெட்டலாம். எக்ஸ்ட்ரா இருக்க துணியும் வெட்டிடலாம். கேமராவில் அளவெல்லாம் கொஞ்சம் தெளிவாக இருக்காது, அதனால தான் உங்களை சொல்லி நான் வெட்டுறேன். அது கவனிச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.